இன்றைக்கி என்ன அப்படின்னா, வாரத்துடைய முதல் நாள் ஞாயித்துக்கிழமை. 2 நாள் லீவோடைய கடைசி நாள் அதே ஞாயித்துக்கிழமை. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே ஆரம்பிச்சது தான். இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ண புர்காவெல்லாம் துவைக்க போட்டாச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக சமைச்ச கிச்சனை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஒழுங்கு வச்சாச்சு. போன மாதம் ஃபுல்லாக துடைக்காமல் இருந்த ஃப்ரிட்ஜையும் எல்லாத்தையுமே எடுத்து நீட் பண்ணி வச்சாச்சு. இது மட்டும் இல்லாமல் மொத்த வீடையும் கழுவி தொடச்சி கூட்டி பெருக்கி எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கே மதியம் 3 மணி ஆயிடுச்சு. இனிமேல் கட்டையை கொண்டு போய் சாய்க்க வேண்டியதான். நாளைக்கு காலையில் தான் எந்திரிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சுத்தமாக தூக்கமே வரல. ஏதோ ஒரு விஷயம் இதை தைக்கலையா அதை தைக்கலையா இது செய்யலையா இன்றைக்கி நீ எதுவுமே தைக்கலை அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே ஓடுன மினியை தூங்கவே விடலை. வடிவேல் சொல்கிற மாதிரி பொறுமை எண்ணங்கள்லாம் ஒவ்வொருத்தராக வாங்கப்பா ஒத்தாப்பில் வந்து விலாசி அடிச்சிங்கன்னா நாங்கள் தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் தூங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் யோசனைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டு கடைசியாக இது நம்மளை தூங்கவே கூடாது எந்திரிச்சு போய் ஏதாச்சும் ஒன்று தப்போம் அப்படின்னு கிளம்பி வந்து 2 ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. வெளியூர் கஸ்டமர் கறிக்கொம்பன்லேருந்து 2 ப்ளவுஸு அதுக்கப்புறம் 4 சாரீ மொத்தமாக ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இன்றைக்கியே உட்காந்து முடிச்சு எடுத்தாச்சு. என்ன ஒரு விஷயம் இத்தனை வேலையை பார்த்து எப்படி நீங்கள் இப்படி தைச்சிங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணலாம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா நான் மத்தியானம் சமைக்கவே இல்லை, கடையில் வாங்கி சாப்பிட்டேன். அதனால தான் இதெல்லாம் முடிஞ்சிச்சு.